வணக்க மக்களே! தற்போது பார்த்தீங்கன்னா, மைவி தெருவு குறித்தான ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் இதில பார்க்குறோம். ஸோ, நம்ம எல்லாருமே இந்த பணத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ, கம்பெனி எப்போ வேணாலும் தொறங்க. எங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட்டை போடுங்க. நாங்கள் ஒரே ஒரு அமௌண்ட் கூட எடுக்கல அப்படின்னு ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ, நம்ம சேனல்லையும் பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ, இந்த பணமானது பார்த்தீங்கன்னா, எப்போ கிடைக்கும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்குது. ஸோ, அதுக்கான விடையை நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருக்கும் பட்சத்தில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, அந்த வழக்கு இன்னும் கணக்கு முடிஞ்ச மாதிரி, ஆனால் இன்னும் முடியல. இந்த வரும் வராது அப்படின்ற மாதிரி தான் தற்போதைக்கு போயிட்டுருக்கு. ஸோ இந்த கோர்ட்டு தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனி சைடு எந்த ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது. ஸோ கம்பெனி பார்த்தீங்கன்னா, மீண்டும் நடத்துறதுக்கான தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா, அந்த டாக்குமெண்ட் எதுவுமே கொடுக்காம நிலுவையிலே வச்சுருக்காங்க அப்படின்றத ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ இந்த வழக்கு அதாவது இந்த இயரிங்கில் பார்த்தீங்கன்னா 100% முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி சக்தி ஆனந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா பரிந்துரைச்சதாகவும், அதாவது கேட்டுக்கு வேண்டுகோள் வச்சிருக்கிறதாகவும், ஸோ எந்த பிரச்சனையும் இல்லைன்றப்ப நீங்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ உங்களோட டேட்டாஸ் எல்லாமே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, பணம் யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற டேட்டாஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்காரு. ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கோர்ட்டு அவங்களோட பணத்தை, அதாவது அந்த டாக்குமெண்ட்லாம் ரிலீஸ் பண்ண உடனடியாக பார்த்தீங்கன்னா, பணத்தை எல்லாருக்குமே போடுறதுக்கான தயார் நிலையில் தான் இருக்காங்க. ஸோ அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்துன்னு கண்டிப்பாக போயிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இந்த இயரிங்கில், ஸோ இப்போ வர இயரிங்கில் பார்த்தீங்கன்னா 100% முடிச்சிருவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிச்சு. அதாவது குற்றச்சாட்டு கம்பெனி மேலே கிடையாது. இப்போ அந்த ப்ராடக்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. அதாவது இது தகுதியாக இருக்கா அந்த ப்ராடக்ட் எல்லாமே அப்படின்றத தான் செக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த செக்கிங் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே கம்பெனி மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை அப்படின்னு நிரூபணம் ஆனதுக்கப்புறம் எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்துருவாங்க அப்படின்றது ஒரு பக்கம் தகவல்கள் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பிரச்சனையை தான் சந்திச்சுட்டு வருது. ஸோ இன்கேஸ் பார்த்தீங்கன்னா, கம்பெனி திறந்துட்டாங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளங்கள் வரவே வராது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக ஓரிரு வாரத்துக்குள்ளார இந்த பணமானது ரிலீஸ் ஆகிடும். அதாவது அந்த வழக்கு முடிஞ்ச உடனே, அதாவது அந்த செக்கிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்ச உடனே அந்த வழக்கானது முடிச்சிடுவாங்க. ஸோ அப்படி முடிச்ச உடனே அந்த பணம்ன்றது போட்டுருவாங்க. ஸோ மீண்டும் பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கான சிஸ்டம், அதாவது அந்த ஆப்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அப்டேட் ப்ராசஸும் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வெப்சைட் ப்ராசஸும் முடிஞ்சுச்சு. ஸோ இந்த கம்பெனி எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை அப்படின்ற உடனடியாக இந்த பழையபடி நம்ம கம்பெனி இயங்கும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்துட்டுருக்கு. ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம். ஸோ நாம்ளும் பார்த்தீங்கன்னா, அந்த பணம் வந்துரும்னு மாத கணக்கில் காத்துட்ருக்கோம். ஏன்னா ஒரு டைம் கூட பேமெண்ட் வாங்காதவங்க நிலைமை அப்படின்றப்ப ரொம்பவே, ஏன்னா வட்டிக்கு ஆவரேஜாக வட்டிக்கு அப்படின்றது கணக்கு போட்டால் கூட கிட்டத்தட்ட ஒரு 40,000 50,000 வட்டியே இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக ஸ்டாப்பில் இருக்கிறதுனால. ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.